டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வர். வணக்கம். அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் சேர்த்துக் கொள்ளப்பட்டால் அது மிகுந்த நன்மை கொண்டு வரும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூறியுள்ளது. பேச்சுவார்த்தைகளிலிருந்து முஸ்லிம் சமூகம் விலக்கி வைக்கப்பட்டதனாலேயே இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் 2002ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முறிவடைந்ததாக திகாமடுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் சுட்டிக்காட்டினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சீனா, ரஷ்யா மற்றும் ஜப்பான் தூதுவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அரசாங்கத்துடன் நடத்தப்படவுள்ள அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்பதாக இந்த சந்திப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க மாநிலமான மிசூரியில் உள்ள ஜொப்ளின் நகரினூடாக வீசிய சுழற்காற்றுக்கு ஆக குறைந்தது 90 பேர் பலியானார்கள். மேலும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். ஜொப்ளின் தலைமை நிர்வாக அதிகாரியான மார்க் ரொஹ 6 மைல் நீள பாதையில் சுழற்காற்று வீடுகளையும் வர்த்தக நிலையங்களையும் தரைமட்டமாக்கியது, மருத்துவமனையொன்றும் முற்றாக சேதமடைந்தது என கூறினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.